பிரியங்கா அவர்களோட பிறந்தநாளுக்கு அவங்களோட கணவர் வசி சாச்சி அவர்கள் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிஜே வசி சாச்சி அப்படிங்கிறவங்கள விஜே பிரியங்கா அவர்கள் சமீபத்தில 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த ஒரு பிறந்த நாள பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, டிஜே வசி சாச்சி அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கொண்டாட போற ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால ரொம்பவே கிராண்டா இந்த ஒரு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதை பார்த்து பிரியங்கா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்களாமா. அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பிரியங்கா அவர்களோட ஹைட்டுக்கு ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அண்ட் அவ்வளோ பெரிய ஒரு கேக்கை தான் பார்த்தீங்கன்னா அவங்கள கட் பண்ண வச்சிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டிஜே பண்ணுறது, பாட்டு பண்ணுறது, பார்ட்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபன் அலப்பறைகள் அங்கே போயிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி பிரியங்கா வந்து பயங்கரமாக சாப்பாட்டு பிரியர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நிறைய நல்ல சாப்பிட்ற விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. யார் என்ன சொன்னால் என்ன, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜாக பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. அண்ட் பிரியங்காக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அவர் டின்னருக்கு பண்ண சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஒரு பிறந்தநாளை விஜய் பிரியங்கா அவர்கள் கொஞ்சம் கூட மறக்கவே கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு டிஜே வசி சாச்சி அவர்கள் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு சர்ப்ரைஸில் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டு பிரியங்கா அவர்கள் பயங்கரமாக எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. மேலும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ தான் அவங்க லைஃப் வந்து மாறி இருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை கன்வே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் கூட விஜய் பிரியங்கா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாவில் போடுறத பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் குடும்பத்தோட டெல்லி புறப்பட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்க போகிறாங்க. அதற்காக அஜித்குமார் சார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து டெல்லி புறப்பட்டிருந்தாரு. அண்ட் அப்போ ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஒன் பை ஒன்னாக ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு. அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது பயங்கர சூப்பரான ஒரு வருஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே விடாமுயற்சி வந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் போகலை அப்படின்னாலுமே அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து குட் பேட் அக்லி படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகியிருக்கு. மேலும் அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்திருந்தாரு. அதற்கு முன்னாடி கார் ரேஸில் ஜெயிச்சிருந்தாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப வெள்ளத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.